ஒரு நல்லாட்சி என்னால கொடுக்க முடியும், செஞ்சு காட்டுறேன். விஜய் வந்து விஜய் மட்டும் தான் சாராய கடை அடைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அண்ணா திமுக சொல்லல. விஜய் வந்து நம்ம ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நாங்களும் அவரோட நிக்கிறோம். பிராந்திகளை ஒழிச்சு விட்டுருவோம். ஒழிச்சு விட்டுறோம். நம்ம ஆச்சுதான். ஓ அப்படியா? இந்த கடைகளை மூடிட்டா பிரச்சனை சால்வ் ஆயிருமா அப்படின்னா நம்ம 4000 கடையை மூடிடலாமே. கடைகளை மூடுறதுனால தீர்வான்னு கேட்டா அது தீர்வாயிருமா? சரி எனக்கு நீங்க எதாவது சொல்லுங்க. எல்லா கடையும் மூடிட்டா தீர்வா என்ன ஆகும்? எல்லா கடையும் மூடிட்டா நீங்களே சொல்றீங்களா கள்ளச்சாராயம் உள்ள வந்துரும். பேக் அடிச்சா பாத்தியா? நான் தான் சொன்னல பேக் அடிச்சறேன். பேக் அடிச்சா பாரு. இவன் தான் ரேவஸ்ரீயோட பயங்கரமா ஜம்ப் பண்ண கூடிய ஆள்ரா. இவனை போய் நம்பி கொண்டு வந்திருக்கீங்க. இப்படி பல பேர் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டீங்க. உங்களுக்கு பாட்டிலுக்கு 20 ரூபாய் தெரியும். பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. பாட்டிலுக்கு 20 ரூபாய் கூடுதலாக விற்பனை செய்யும். பாட்டிலுக்கு 10 ரூபாய். இந்த 10 ரூபாய் பாட்டில் யார் கொடுத்தா? பாட்டிலுக்கு 20 ரூபாய் அதிகமா. சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால கொடுக்க முடியும், செஞ்சு காட்டுறேன். போராடுவோம். கரண்ட் வரும் வரை போராடுவோம். ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா.